Hello friends, welcome back to my channel The Super Mom. இன்னைக்கு நம்ம சேனல்ல கருப்பு உளுந்த வச்சு ஒரு ஹெல்தியான ஸ்நாக் பண்ண போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். முதல்ல 200 கிராம் கருப்பு உளுந்து எடுத்துக்கோங்க. அதை இந்த மாதிரி ஒரு பெரிய தட்டில் பரப்பி எதுனா தூசு கல் இருந்தால் எடுத்துடலாம். அதில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி குட்டியாக ப்ரௌன் கலரில் சின்ன சின்ன உளுந்து இருக்கும். அதையும் எடுத்துருங்க. அது வந்துட்டு நம்மளுக்கு வேகாது, சாப்பிடும்போது ஒரு மாதிரி ஹார்டாக இருக்கும். இதை நல்லா கழுவிட்டு ஒரு குக்கரில் போட்டு தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 4 விசில் வந்திருக்கு. ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். நம்மளுக்கு வந்துட்டு எப்படி வேகணும்னா கொஞ்சம் குலைவாக வந்திருக்கணும். இதை வடிகட்டி எடுத்து வச்சுக்கலாம். இப்போது ஒரு பவுலில் 4 முட்டையை உடச்சி ஊற்றிக்கோங்க. இது கூட கொஞ்சம் உப்பும் 1/2 டீஸ்பூன் மிளகுத்தூளும் போட்டு நல்லா கலக்கி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போது அடுப்பில் ஒரு கடாய் வச்சு அதில் கொஞ்சமாக நல்லெண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் காஞ்சதும் ஒரு 2 பச்சை மிளகாயை இது போல் குட்டியாக நறுக்கி அதில் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. பச்சை மிளகாய் நல்லா வதங்கணும், அப்போ தான் காரம் இருக்காது. பச்சை மிளகாய் வதங்கினதும் நம்ம வேக வச்சு அந்த கருப்பு உளுந்தை இதோடு சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போது இது கூட நம்ம கலந்து வச்சுருக்க முட்டையை சேர்த்து நல்லா வந்துட்டு அந்த உளுந்து கூட ஒன்று சேர அளவுக்கு கலந்து விட்டுக்கோங்க. இதை கைவிடாமல் கிளறி விட்டுக்கிட்டே இருங்க. நம்ம சேர்த்துருக்க முட்டை வந்து நல்லா வேகணும். அதுக்கு வந்துட்டு ஒரு 5 நிமிஷம் ஆகும். அது வரைக்கும் நல்லா கைவிடாமல் கிளறி விட்டுக்கிட்டே இருங்க. முட்டை வந்து உளுந்து கூட நல்லா சேர்ந்து அழகாக வெந்திருக்கு. இப்போ வந்து நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம். இதுக்கு கண்டிப்பாக நாட்டுக்கோழி முட்டையும் நல்லெண்ணெயும் பயன்படுத்துங்க. அப்போ தான் ரொம்பவே ஹெல்த்தியாக இருக்கும். நம்மளோட ஹெல்த்தியான ஸ்நாக்ஸ் வந்து இப்போ ரெடி ஆயிடுச்சு. இதை வந்து ஸ்நாக்ஸாகவும் கொடுக்கலாம், இல்லாட்டி மார்னிங் டிஃபனாகவும் கொடுக்கலாம். உங்கள் வீட்டில் பொம்பளை பசங்க இருந்தாங்கன்னா கண்டிப்பாக செஞ்சு கொடுங்க. இந்த கருப்பு உளுந்து, நாட்டுக்கோழி முட்டை, அப்புறம் நல்லெண்ணெய் 3மே வந்துட்டு அவங்களோட இடுப்பு எலும்புக்கு வந்து ரொம்பவே நல்லது. இதை வந்து அப்படியும் சாப்பிட்டுக்கலாம், இல்லாட்டினா மேலே கொஞ்சமாக இந்த மாதிரி இட்லி பொடி தூவின்னு சாப்பிட்டுக்கலாம், நல்லாயிருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.